ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனாட்சி நலபாகம். இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட அவ்வளவு வலிகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் ஸ்லேட்டில் எழுதின எழுத்துக்கள் மாதிரி அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கானது மட்டும்தாங்க. உங்களோட வாழ்க்கையில் முழுமையாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். லேடிஸாக இருக்கிற நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்களையும் தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் ஹைஃப் சேஃப் சொல்லவே வேணாம். இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்தது எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு புது அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த புது அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ண நம்ம செய்ய போகிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க. அதுதான் நம்மளோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்மளால் நிறைவேற்றிக்கிட முடியும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்கள் லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையான எல்லாமே, எக்ஸாம்பிளுக்கு பணம், தொழிலில் வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை, எல்லாமே இதை நீங்கள் அடைஞ்சிடலாங்க. நம்மளோட லைஃப் முழுமையாக நமக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படின்னா ஏங்க கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பை கூட நம்ம மிஸ் பண்ணணும்? இதை யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இயற்கை, கடவுள் அப்படின்னு இதுக்கு என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். இதோட அடிப்படை 3 விஷயந்தாங்க. நம்புங்க, வேணும்னு கேளுங்க, வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த 3 விஷயங்களையுமே கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு கேட்கணும். அதுதாங்க முக்கியம். நீங்கள் எந்த மதத்தை கும்பிட்றவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களுமே சொல்கிற ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்புனா நடக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த மாதிரி நம்ம நம்புகிற விஷயம் நடக்கிறது நிறையவே டெக்னிக் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட கேளுங்க, நம்புங்க, அப்புறம் அதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஆனால் இதில் மிஸ் ஆன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க. நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன அந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிவிடுவாங்க. நம்பி இது நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமாங்க? அதற்கான முயற்சியில் யார் ஈடுபடணும்? நம்ம தானே. இதை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயமாக தாங்க இருக்கும். நீங்கள் எங்கேயோ பார்த்தது, பேசினது, இல்லை நீங்கள் திங்க் பண்ணது இருக்கும். இனிமேல் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாசிட்டிவாக வேணுமா நெகட்டிவாக வேணுமா அப்படிங்கிறத நாம் தாங்க டிசைட் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை நடப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை யூனிவர்ஸில் இருக்கிற எனர்ஜிக்கும் ஃப்ரீக்குவன்சிக்கும் நம்மளோட ஆசைகள் கனவுகளுக்கும் என்ன கனெக்டிவிட்டி, இதை வச்சு நம்ம ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்குற நினைக்கிற விஷயங்கள் தான் நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது தாங்க முழுக்க முழுக்க உண்மை. இதனால தான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சீரியல் பார்க்குறப்போ சென்டிமெண்டலாக ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து நம்ம அழுகுறோம், சென்டிமெண்ட் ஆகிறோம். அந்த சீரியல் எமோஷன், எனர்ஜி, வைப்ரேஷன் வழியாக உங்களுக்கு ரீச் ஆகுது. நீங்கள் எமோஷ்னல் ஆகுறீங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. நம்ம பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நடக்குது. இதுதான் முழுக்க முழுக்க உண்மை. இதனால் யூனிவர்ஸ்க்கு நல்லவங்க அவங்க நினச்சதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும், கெட்டவங்க அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது அப்படிலாம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குன்னு வைங்க, அதை நான் மேலே இருந்து போட்டாலும் கீழே தான் விழும், நீங்கள் மேலே இருந்து போட்டாலும் கீழே தான் விழும். இது உண்மையா? அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? அப்படிலாம் இல்லைல்ல. கொஸ்டின் இல்லாமல் அதை நம்புகிறோம். அந்த மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நமக்கு தான் இதை பற்றி ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஒரு தோல்வியையோ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றியே நினச்சிக்கிட்டு நெகட்டிவான ஒரு வேர்ல்டுக்கு போகாமல் பாசிட்டிவான ஒரு வேர்ல்டுக்கு போங்க. நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக யோசிங்க. இது எப்போ நம்ம லைஃப்பில் நடக்காமல் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அது எல்லாம் நடந்த மாதிரி கிடச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக நினைங்க. இந்த எனர்ஜியை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த வைப்ரேஷன் தான் யூனிவர்ஸ்க்கு தேவை. நீங்கள் என்ன யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அதை தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே நினைங்க. தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறத விட்டுருங்க. எது அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் அதிகமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். நல்லதாக நடக்கும்னு அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நடக்கும். நெகட்டிவாகவே எப்போவும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் நடக்கும். ஸோ எல்லாமே நல்ல விஷயங்களாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இப்படி பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ஆக்ஷனில் இறங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்போவுமே நெகட்டிவாக நினச்சிட்டு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்காமல் நான் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன், என்ன மிராக்கிள் லைஃப்பில் நடக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு தேவையானதை இருக்க எப்படி ஆக்ஷனில் இறங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் போய் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீனாட்சி நலப்பாக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.